ஹலோ சோயா ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரவை பாயாசம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பாதாம் முந்திரி நமக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சேமியா பாயசத்தை விடவே இது நல்லாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போது நமக்கு நல்லா வதங்கி வந்ததும் அந்த நெய்யிலையே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக வறுத்தெடுத்தால் போதும், ரொம்ப நம்ம வறுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ எந்த ரவைனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த ரவை நல்லா வறுந்ததுக்கப்புறம் அது கூட 2 கிளாஸ் பாலும் 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். வேறு எதுவும் நமக்கு இது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்றது தேவையில்லை. 2 கிளாஸ் பால் 1 கிளாஸ் தண்ணி, இது என்ன அளவுனா நமக்கு 5 பேருக்கான அளவு நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் செய்யணுன்னா கண்டிப்பாக இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கடையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை எடுத்து கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கிடலாம். ஸோ இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுதான் இந்த ரவை பாயாசத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஒரு 3 ஏலக்காவை நம்ம தட்டி போட்டுக்கிடலாம். தட்டி போட்டு இது கூட நம்ம கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஸோ நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ இது கூட நமக்கு கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் அப்புறம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். கண்டன்ஸ் மில்க் நமக்கு தெரியும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ கண்டன்ஸ் மில்க்கு உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறனால நம்ம இனிப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சுகர் சேர்த்துக்கிட்டால் போதும். எடுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆகிட்டு, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நான் சொன்ன அளவில் 5 பேருக்கான அளவு வரும். ஸோ கண்டிப்பாக இதே ரெசிபி இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்லா ரவை வெந்து அது கூட இந்த பாதாம் முந்திரி கண்டன்ஸ் மில்க்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இது போல் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ் இது போல் ஈஸி ரெசிபிஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.